ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போது ஹீரோ லெவலிங் சோலோ எபிசோடு 3 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ டஞ்சனுக்குள்ளே போய் ஃபர்ஸ்ட் ரேங்கில் லீடர் போல வெளியே வந்து மாஸ்க் காட்ட அங்கே இருக்க டீச்சர் நீ சீட்டிங் பண்ணியிருப்ப என்ன பண்ண சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோ அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தியிருப்பான். அதை கேட்டு அந்த சங்கின்றவன் அவன் கடுப்பாயி என்னோட டீச்சரே நீ மரியாதைலாம் பேசுறியா, சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பான். அதோட போன எபிசோட முடிஞ்சிருக்கும். வாங்க நாம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல அந்த சங்கேன்றவன் நம்ம ஹீரோ கிட்ட சண்டைக்கு கூப்பிடும் போது நம்ம ஹீரோ அவனை பார்த்து டேய் நான் சண்டை போற அளவுக்கு நீ ஒருத்தாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டும் டேய் அவன் யாரு தெரியுமா, எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா, அவனோட பவர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தி ஏய் உன்னை பற்றி இவனுக்கு தெரியாது போல இருக்கு தள்ளி போடா அப்படின்னு உள்ள வந்து நம்ம ஹீரோ கிட்ட இவன் எந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்னு உனக்கு தெரியாது, முடிஞ்சா சண்டை போட்டு பாருடா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நீ யாரு அப்படி நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து கேட்டுருவாப்புல. அந்த பொண்ணு என்னது நான் யாரா, நான் எவ்வளோ ஃபேமஸ் தெரியுமாடா, இந்த ஸ்கூல்லே நான் தான்டா ஃபேமஸ் ஜிங்டா, என்னை பற்றி உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ மூக்க நோண்டிட்டு இல்லையே உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்னு சொன்னோன்னே அவன் இன்னும் கடுப்பாயி உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும், என்னை பார்த்தா நீ இப்படி பேசிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்க. கூட இருக்க அவன் ஃப்ரெண்டும் ஏய் வாடா ஒத்தை சண்டை வச்சுக்கலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட அங்கே இருக்க டீச்சரும் சண்டை வச்சுக்க போகிறாங்களா அப்படின்னா பார்ப்போம். சங்கே இவன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன், எப்படி சண்டை போட போகிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாது, இவன் வசமாக மாட்டினான் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து அந்த டீச்சர் யோசிச்சுட்டு இருக்கும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ செர்ரா சண்டைக்கு வாங்கடா ஒவ்வொருத்தரா வாங்க, சாகிறதுக்கு உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிண்டல் பண்ண அங்கே இருக்கிற பிரின்சிபல் இவன் ரொம்ப கோபக்காரனா இருக்கானே, இவன் கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பிரின்சிபல் டம்மான்னு தரையில் அடித்து ஏய் எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க, நீங்கள் சண்டை போடணும் அவ்வளோதானே, அதுக்கான ஏற்பாடை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கெல்லாம் டைம் இல்லை சீக்கிரமாக சண்டை போடணும்னு சொல்லிட்டு அந்த சங்கையை கடுப்பாயிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோவும் சரிடா சண்டை தானே போடணும் வாடா ஒத்தக்கத்துக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிட்டோன்னே உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கையை கண்ணாடி போட்டவன் கடுப்பாகி பினாக்கல் ஸ்பீட் அப்படின்னு அவனோட பெரிய ஸ்வாடை எடுத்துட்டு நம்ம ஹீரோவை சுற்றி வந்து அட்டாக் பண்ண ரெடியாக இருப்பான். சும்மா ஒரு அட்டாக்கை போடலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பின்னாடி வந்து சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ அந்த அட்டாக்கை டாஜ் பண்ணி அப்படி ஜம்ப் பண்ணி பின்னாடி திரும்பி பார்த்துட்டு அவ்வளோதானா இதான் ஸ்பீடா அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்து அங்கே இருக்கலாம் சாக்காய் வாயை பொழந்துட்டு என்னடா அவன் இந்த அட்டாக்கை டாச் பண்ணானா, என்னால் அதை நம்பவே முடியல, எதுவும் ஜோக் காட்டுறாங்களா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட இந்த சங்கே என்னடா அவன் என்னோட அட்டாக்கே டாச் பண்ணிட்டானா, இது கண்டிப்பாக லக்காக தான் இருக்கும், உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒயிட் ஸ்வீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்கை போடுவான். நம்ம ஹீரோ அந்த அட்டாக்கை டாச் பண்ணி பின்னாடி தப்பிச்சு போக இப்போ அவனை விட மாட்டேன்டா இதை வாங்கிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்வாட் எடுத்துட்டு நம்ம ஹீரோவை அட்டாக்கை போடுவான். நம்ம ஹீரோ அப்படியே அந்த அட்டாக்கை டாச் பண்ணி மேலே பறந்து போயிட்டு இருப்பாப்ல. அப்படி அவன் மேலே பார்த்துக்கிட்டே நம்ம ஹீரோவை உன்னை விட மாட்டேன்டா இப்போ பிளாக்கிங் ஸ்ட்ரைக் எப்படி போடுறான் பாரு அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ அவனை பார்த்து கீழே வந்துக்கிட்டே இருப்பாரு டமால் அப்படின்னு சொல்லிட்டு வெடிச்சு சதறும். அங்கே இருக்க பிரின்சிபாலு அந்த பொண்ணுக்கெலாம் அவ்வளோதான் செத்து போடா நாயே அப்படி சொல்லிட்டு அந்த கண்ணாடி போட்டவனோட ஃப்ரெண்டு பொண்ணு இருக்கா பாருங்க அவ சாவுடா நாயே சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தா அவன் ஸ்வாட் வச்சு நின்றுருப்பான். நம்ம ஹீரோ எங்கே போனான் அப்படி சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு அவ்வளோதான் அவன் என் கையால் தோத்துட்டான், என்னோட ஸ்பீடுக்கு அவன் ஒன்றுமே இல்லை அப்படி பேசிட்டு மனசில் யோசிச்சுட்டு இருக்கும்போது டமால்னு பார்த்தா வாயிலே ஒரு மிதி, நம்ம ஹீரோ தான் அவனை மிதித்து பறக்க விட்டுருவாரு. அதை பார்த்து அந்த பிரின்சிபல் டீச்சர்லாம் எப்படி இவன் இவ்வளோ ஸ்பீடு எல்லாத்தையுமே டாச் பண்ணி அட்டாக் பண்ணா, இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்புலந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஆக்டிவேட் பேசிவ் ரிப்பிள் ஸ்லாஷ் அப்படி சொல்லிட்டு போட்டு அவனை நாக் அவுட் பண்ணிட்டு சும்மா கெத்தா நிற்பார் பாருங்க. பரவாயில்ல இந்த ஸ்வாடு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா நிற்பார். அதை பார்த்து அங்கே இருக்க டீச்சரும் சரி அந்த பொண்ணும் சரி அந்த ஜின்ஜின் பொண்ணு ஐயோ என்னது இவன் இவ்வளோ பவராக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கும் போது நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து என்ன நீ என் கூட இப்போ சண்டைக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சண்டைக்கு வந்தவ அப்படி சரண்டர் ஆயிடுவா. சரண்டர் ஆனது மட்டும் இல்லாமல் அவள் மனசில் நம்ம ஹீரோ பற்றி யோசிப்பா, இவன் இந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு லவ் வர மாதிரி இருக்கும். இந்த பக்கம் பிரின்சிபல் நம்ம ஹீரோவை பார்த்து இத்தனை வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை, நீ தான் நான் தேடிட்டு இருந்தால் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வந்து உனக்கு ஒரு புது டைட்டில் கொடுக்க போகிறேன், இதனால உனக்கு 1 மில்லியன் பணமும் கிடைக்க போகுது, உன்னோட இந்த புது டைட்டில் ஹெவன்ஸ் பிரைட் ஸ்டூடெண்ட், இது மூலமாக உனக்கு நிறையா பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கிட்ட அங்கே இருக்க எல்லாருமே வாயை பிளந்துருவானுங்க, எனது ஹெவன்ஸ் பிரைட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வாயை பிளக்க நம்ம ஹீரோவும் 1 மில்லியன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவான். அங்கே இருக்கிற வைஸ் பிரின்சிபலு அங்கே டீச்சரு எப்படி இவன் தான் நம்மளோட எதிர்காலமா அப்படி சொல்லிட்டு வாயை பிளந்துட்டு அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு
அப்படியே வெக்கப்பட்டு, நீ வேணா என்னோட ஸ்டூடெண்ட்டாக இருக்கியா, உனக்கு நான் நிறையா சொல்லித்தருவேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே டீச்சர் அவன்கிட்ட பேசுகிறத பார்த்து ஸ்டூடெண்ட்லாம் கடுப்பாவானுங்க. நம்ம ஹீரோ டபக்குன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி, இங்கே பாருங்க நீங்களாம் எனக்கு ஒன்றும் சொல்லித்தர முடியாது, இங்கே இருக்க எந்த டீச்சரும் எனக்கு சொல்லித்தர முடியாது, ஏன்னா நான் வாக்ரண்ட் லெவல் உள்ளவன், எனக்கு நீங்களாம் யாருமே சொல்லித்தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு புதுசாக ஒரு பூட்ஸ் கிடைக்கும். இந்த பூட்ஸ் மூலமாக நம்ம ஹீரோ தண்ணிக்குள்ளே வேகமாக நீந்த முடியும், ஏன் தரையில் கூட வேகமாக போக முடியும், அந்த மாதிரியான பவர். அந்த டீச்சர் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை பார்த்து, ஏய் உன்னால் தண்ணி அங்கே எதுவும் பண்ண முடியாது, நீ எதுலாச்சும் சேர்ந்து டீச்சர் உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது அது கேட்டு பிரின்சிபல், சரி உங்களுக்கு நான் ஒரு ஸ்பெஷலாக ஒன்று தரேன், நீங்கள் இங்கே வந்து எக்ஸாம் எல்லாம் எழுதிக்கலாம், ஏன்னா எக்ஸாம் கண்டிப்பாக முக்கியம், ஹண்டர்ஸுக்கு இங்கே முக்கியமாக ஒரு எக்ஸாம் வைக்கணும், அதனால் நீங்கள் தனியாகவே படித்து உங்களுக்கு தேவையானதை நீங்களே பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஃப்ரீயாக நாங்கள் இங்கே விட்டுறோம் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோவும், ரொம்ப தேங்க்ஸுங்க, நீங்கள் இந்த அளவுக்கு என்ன ஃப்ரீயாக விடுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, டீச்சர்ஸ்லாம் வந்து என்ன ரொம்ப தொல்லை பண்ணுவாங்க, நீங்கள் எனக்கு இந்த ஸ்பெஷல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, நான் ஒரு முக்கியமான இன்னொரு விஷயத்தை கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, தாராளமாக கேளுங்க உங்களுக்கு என்ன டவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அதுக்கு நம்ம ஹீரோ, ஆமாம் அந்த 1 மில்லியன் சொன்னீங்களே அது எப்போ என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டோன்னே, ஆட கடவுளை என்னடா அவன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரே அசிங்கமாக போயிடும். நம்ம ஹீரோவை பற்றி நியூஸ் பேப்பரில் ஒரே புகழாரம் தான், ஹெவன்ஸ் பிரைட் ஸ்டூடெண்ட் புதுசாக ஒருத்தர் வந்துட்டாரு, சும்மா பட்டாய கலப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நியூஸ்லையும் போனதுக்கப்புறம் வைஸ் பிரசிடென்ட் கிட்ட எல்லா ப்ரெஸ்ஸும் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணால் டேமேஜ் கண்ட்ரோல் அசோசியேஷன் பில்டிங் இருக்கும், அந்த டேமேஜ் கண்ட்ரோலில் நம்ம ஹீரோ உள்ளே போய் அங்கே போய் புதுசாக நம்ம ஹீரோ அவனோட ஐடி கார்டு எல்லாத்தையுமே கிளியரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ யோசிச்சு பார்ப்பான், 100 வருஷத்துக்கு முன்னாடி டஞ்சன் கேட்டு பிரேக் ஆகி இங்கே வந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே அது இந்த உலகத்தையே நாசம் பண்ணிச்சு, இப்போவும் அது எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே நிறைய பேர் வந்திருப்பாங்க, அவங்க அடுத்த கட்ட டஞ்சன் ஃபைட்டுக்காக இங்கே வந்திருப்பாங்க. அந்த டேமேஜ் ஒரு பில்டிங்லேருந்து அப்படியே டெலிபோர்ட் ஆகி எல்லாருமே ஒரு புது தீவுக்குள்ளே போகிறாங்க, அவங்களுக்கு புதுசாக ஒரு மிஷின் கொடுக்கப்படுது, நம்ம இரவு இந்த மிஷினுக்குள்ளே வந்திருக்கான், அப்படியே டெலிபோர்ட் ஆகி இந்த மிஷினில் வந்தோடனே அங்கே இருக்க எல்லாருமே என் கூட சண்டைக்கு வருவீங்களா, நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ இல்லை நான் தனியாகவே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடிஞ்ச பில்டிங்குள்ளே போவான். அங்கே பார்த்தா ஒரு லெட்டர் மாதிரி இருக்கும், அந்த லெட்டரில் நான் ஃபிஷிங்க்கு போனேன், அந்த ஃபிஷிங்கில் பார்த்தா கடலுக்கு அடியில் பெரிய ஷேடோ மாதிரி ஏதோ ஒன்று இருந்தது, அது ரொம்பவே பயங்கரமானது அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு டக்குன்னு ஸ்க்ரீன் பாப்பாகி, உங்களுக்கு புது மிஷின் கிடச்சிருக்கு, நீங்கள் அந்த கடலுக்கு நடுவில் என்ன டார்க் ஷேடோ இருக்கோ அதை கண்டுபிடிச்சி தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்கும்போது இங்கே கடலுக்கு பக்கத்தில் பார்த்தா அந்த கடலுக்கு பக்கத்தில் இருக்க ஆமை கூட பயங்கரமாக மற்ற ஹண்டர்ஸ்லாம் சண்டை போட்டுட்டு அதுக்கிட்ட இருக்க அந்த வால் மாதிரி இருக்கிறத ஏதோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு ஃபயர் பால்லாம் வந்து டமால் டமால் அடித்து வெடித்து சதறிட்டு இருக்கும், அங்கே இருக்க ஒரு ஹண்டருக்கு அடிபட்டுரும், அங்கே இருக்க இன்னொருத்தண்டே என்னடா நீங்களா மான்ஸ்டரா, இங்கே ஒருத்தன் இருக்கான்னு தெரியாது, அவன் மேலே எதுக்கு அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே 3 பேரும் லெவல் 14 இருக்காங்க, இங்கே 3 பேரும் மெஜிஷியன், அதுக்கு மத்தியில் ஒருத்தன் இருக்கான் பாருங்க, இவனோட பேர் டிங் ஹாங், இந்த டிங் ஹாங் உள்ளே வந்துட்டு எல்லாரும் இங்கேருந்து உடனே அந்த ஆமையை விட்டு கிளம்புங்கடா, எல்லா ஆமை எனக்கு தான், இல்லை உங்கள் கதையை முடிச்சிருவேன் மிரட்டினோன்னே, அவனுங்க எல்லாருமே நீங்களே எடுத்துக்கங்கடா நாங்கள் இருந்து ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடிடுவானுங்க. ஆனால் அங்கே நம்ம ஹீரோ மட்டும் நின்று அந்த ஆமை கூட சண்டை போட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற அவன் ஃப்ரெண்டு ஒருத்தி எங்கே பாரு அவன் மட்டும் ஓடாமல் சண்டை போட்டுட்டு இருக்கான் அப்படி சொல்லும்போது இங்கே நம்ம ஹீரோ சும்மா எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ அங்கே சண்டை போட்டு இருக்கிறத பார்த்துட்டு, டேய் நான் அவனை இங்கேருந்து போக சொன்னலடா அப்படி சொல்லிட்டு அந்த ஜிங் டாங் நம்ம ஹீரோ கிட்ட சண்டைக்கு வருவான். டேய் அப்படி சொல்லிட்டு அந்த சங்கிலி பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அப்படியே அட்டாக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவான், அங்கே இருக்க ஆமை எல்லாத்தையுமே அந்த சங்கிலி மூலமாக அவனோட ஓனர்ஷிப் மூலமாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்குவான், அது மூலமாக அவனால் மட்டும்தான் அதெல்லாம் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு புது டிசைன் வந்திருக்கும். இது மூலமாக நம்ம ஹீரோ கடுப்பாகி ஃப்ளாஷ் டேப் ஒன்று விட்டா மாட்டேன்டா, என்கிட்டே சண்டைக்கு வருவீங்களா, என்னோட பொருளெல்லாம் உங்களுக்கு சொந்தமாக்கிக்கிறீங்களா, இந்த ஆமையெல்லாம் எனக்கு தாண்டா சொந்தம், எனக்கு அந்த வால் எல்லாமே வேணும், அந்த ஆமையோட வால் வேணும் அப்படின்ட்டு அங்கே இருக்க ஆமை எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பாரு. அதை பார்த்து அங்கே இருக்கவங்கலாம் செம சாக்காயை பார்க்க இங்கே இருக்க அந்த ஜிங் டாங், டேய் என்னடா இது எல்லாமே எனக்கு தான் சொந்தம், நீ டேமேஜ் பண்ணாலும் ஒன்றாகாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேஜிக்கை யூஸ் பண்ணி ஐஸ் பிரேக் மாதிரி பெரிய பெரிய ஐஸ் பாறையை கொண்டு வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வைப்பான். அவ்வளோதான் அவன் கதை முடிஞ்சுது அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், அந்த கைதியோட கண்ணை எடுத்து அங்கே இருக்க ஐஸ் எல்லாத்தையுமே சுட்டு தள்ளிடுவான். அதை பார்த்து எல்லாருமே என்னடா அவன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கான் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஐஸ் பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை கொள்ளலாமல் சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ அவனை பார்த்து முடிஞ்சா பண்ணுடா அப்படி சொல்லும்போது அதில் அந்த ஜிங்டாங் கடுப்பாய் ஒன்று விட மாட்டேன்டா அப்படி. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள என்ன ஆக போகுது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். உங்களுக்கு அடுத்த எபிசோடு வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.